அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிஜிஸ்ட் ஒரு வரலாற்று பதிவு அல்லது ஏன்சியன்ட் பதிவு அல்லது ஹெரிட்டேஜ் பதிவு அல்லது ஹிஸ்டாரிக்கல் பதிவு, எதனாலும் ஒன்று எடுத்துக்கலாம். வரலாறு நிறைய படிக்கணும். படித்தா மட்டும் போதாது, வரலாறு படைக்கணும், வரலாறாக வாழ்ந்து காட்டணும். அதுக்கு உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்துக்கிடணும். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவனை மறைக்க முடியாது என்பதைப் போல எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் உங்களது திறமையை நீங்கள் வளர்த்து கொண்டால் உங்களை வளர்ச்சியை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. திறமையை வளர்த்துக்கோங்க. கொஞ்சம் காயின்ஸை பற்றி சொல்லிட்டு பேசுவோமா? இதை நான் தூரம் எடுத்து வச்சுறேன். இது வந்து ஒரு யூஎன்சி கரன்சி. 2011 2020 வரைக்கும் இருக்கும். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இது வந்து சுப்பாராவ் கையெழுத்து போட்டது. 2009 உள்ளது. 15 வருஷம் ஆச்சு. இதில் அந்த ரூபாங்கிற இதில் அந்த சிம்பிள்லாம் இருக்காது. பழமையான ஒரு நோட்டு. 15 வருஷத்துக்கு முந்தியுள்ள ஒரு யூஎன்சி கரன்சி. 1லேருந்து 10 வரைக்கும் இப்படி சீரியல் பிராரம் இருக்கும். ஒரு தாள் வெறும் 20 ரூபா தான். யூஎன்சிலாம் இப்போ இது கிடைக்காது. இதிலே கசங்கின பேப்பர் கையில் வச்சுக்கிட்டு 10 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்கன்னு சொல்லுவாங்க. யூஎன்சி வந்து ஒரு கெட்டாக வாங்குறதுனால இப்போ 1800 ரூபா 2000 ரூபா ஆகி போயிடுச்சு. இது ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு யூஎன்சி கரன்சி. ஒரு தாள் எவ்வளவு? வெறும் 20 ரூபா. வேணுங்க வாங்கிக்கோங்கண்ணே. பத்மாவதி நாகா காயின். நாகர்கள் அரசாண்ட ஒரு பேரரசு. அவங்க இவங்களோட ஹிஸ்ட்ரி நான் கொஞ்சம் படித்து எழுதி வச்சுருக்கிறேன். இப்போ நான் பதிவு போட்டு போகிறேன். உங்களுக்கு எந்த நாணயம் வேணுமோ அந்த நாணயத்தை என்னோட வாங்கி கொண்டு அதனுடைய ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் அங்கே பிரிண்ட் எடுத்துக்கோங்க. என்ன? பத்மாவதி நாகா காயின். ஒரு காயின் வந்து 275 ரூபா. குட் கண்டிஷனாக இருக்கும். எல்லாமே சிம்பிளாக இருக்கும். முன்பக்கம் பின்பக்கமும் முத்திரைகள்லாம் இருக்கும். என்னென்ன முத்திரை எப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்ன எடை, முன்பக்கம் என்ன, பின்பக்கம் என்ன அப்படிங்கிற விவரத்தை பூரா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நவா நகர் பிரின்ஸ்லி ஸ்டேட்டு. இது வந்து அல்வார், குவாலியர், சென்னை, மெட்ராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, கல்கத்தா பிரசிடென்சி, இது மாதிரி பிரசிடென்சி காயின் மாதிரி இது ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டு காயின். 275 ரூபானா இது வெரி குட் கண்டிஷனான காயின். முன்பக்கம் பின்பக்கமும் ரொம்ப கண்டிஷனாக இருக்கும். சடேஜா டைனாஸ்டி கிரிக்கெட் பிளேயர் இருக்காரா, அவங்களுடைய முன்னோர்கள். கட்சி ஏரியா நல்ல திக்னஸான பெரிய காயின். வெறும் 275 ரூபா தான் போட்டிருக்கேன். நவா நகர் பிரின்ஸ்லி ஸ்டேட்டு இப்போ சொன்னேன்னா அதோட சேர்ந்த காயின் அதே மாதிரி தான் இருக்கும். சடேஜா டைனாஸ்டின்னு சொல்லி 1540 1948 வரைக்கும் இவங்க சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னாலும் இவங்களுடைய அரசாட்சி இருந்தது. ஆர்காட் நவாப் நாணயம், முகமது அலி பாலாஜா, இவங்களாம் பூலித்தேவன் வரலாறோடு சேர்ந்தவங்க. 1749 to 1795, 1749 to 1795. என்னுடைய முத்திரைகள்லாம் பாருங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்குதுன்னு சொல்லி. 900 ரூபா அதோடய ரேட்டு. இந்த பக்கமும் அதோடய ரேட்டுகளை பூரா நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்சி மொழியினுடைய இஸ்லாமிய லாங்குவேஜ். இது ஒரு அற்புதமான ஒரு நாணயம். அதுக்கடுத்து சாதவாகன நாணயம். இதே சாதவாகன நாணயத்தை நான் ஏற்கனவே 2250 ரூபாய் கொடுத்தேன். அது எங்கிட்ட எடுத்து வச்சுக்கணும்னு தெரியல. இப்போ நிறைய காயின் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஒரு ஆள்கிட்ட அந்த 50 நாணயத்தை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். இருந்ததே அவர்கிட்ட 50 தான். 50 வாங்கிட்டு ஒரு பெரிய வயதான ஒரு முதியவர், கேரளாவில் உள்ள ஒரு நியூமிஸ்மெட்டிக்ஸ்
நாணயவியலினுடைய அறிஞர் அவர். அவர் சொன்ன விலை வேறு, நான் கொஞ்சம் விலை குறைச்சி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். கருடா ஸ்டாண்டிங் தெலுங்கு லெஜெண்டு. இது தஞ்சாவூர் நாயக்கர் காயின். பின்பக்கம் கட்டம் போட்டிருக்கும். தஞ்சாவூர் நாயக்கன் சாத வாகனம் தான் இருக்குது. பின்னாடி வந்து உஜ்ஜயினி சிம்பிள் இருக்கும். முன்னாடி வந்து குதிரை அல்லது யானை இருக்கும். இங்கே வந்து எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். இங்கிட்ட வந்து குதிரை அல்லது யானை இருக்கும். இந்த பக்கம் வந்து உஜ்ஜயினி சிம்பிள் இருக்கும். 4 முகப்புறமும் வளையம் போட்டு அதையெல்லாம் கனெக்ட் கொடுத்துருக்கும். அது வந்து சாத வாகனா காயின். இது வந்து இப்போ விலை ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன். வெறும் 650 ரூபா தான் கொடுத்துருக்கேன். யானையை பாருங்கள், தும்பிக்கை. அந்த இது தும்பிக்கையோ, அதுக்கடுத்து என்னது இந்த கொம்பு தந்தம். இதாக இருக்கிறவங்க தந்தம் முன்னால் காயினுக்கும் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கிறவங்க தந்தம். யானை எவ்வளோ பெரிய யானை பாருங்கள். நெத்தி, அதுக்கு மேலே ஒரு கிரீடமெல்லாம் வச்சு அதில் முரட்டு யானை ஒரு யானை நிற்கிதா. தும்பிக்கை தந்தத்தோடு சேர்த்து நிற்கிது வருங்க. இந்த பக்கம் வந்து உஜ்ஜைன் சிம்பிள் இதுக்கு பேர். இந்த இருக்க வட்ட வட்டமாக போட்டு 4 வட்டம் போட்டு அதை கனெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு அற்புதமான நாணயம். எல்லா நாணயமே இப்போ வந்து நான் 650 ரூபா தான் கொடுக்கேன். வெரி வெரி சீப் ரேட். அது வந்து இந்த போட்டிருக்கேன் பாருங்கள், ரேட்டு 650 ரூபா. 2 நாணயம் இருக்குது. விஜயநகர் ராமதேவராயா 1615 to 1633 சிவா அண்ட் பார்வதி சீட்டட். இதில் வந்து சிவனும் பார்வதியும் அமர்ந்திருக்கும் நிலையில் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். ரேட்டு 650 ரூபா. பின்பக்கமும் அந்த எழுத்துக்கள் எல்லாம் எழுதியிருக்கும். இந்த பதிவு அப்புறம் பகலில் தான் போடணும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த ஷானா மாதிரிலாம் எழுதியிருக்கு வருங்க. இந்த இது எல்லாமே ஆய்வுக்கு உட்பட்டது. ஒவ்வொரு நாணயமும் ஒவ்வொரு வரலாறு. ஒரு மனிதர் நிற்கிறாரா, கீழே கால் ஊன்றி மேலே கைகள்லாம் விரித்து முகத்தெல்லாம் வச்சு நிற்கிறாரா. இந்த பக்கம் வந்து பார்வதியும் சிவனும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. இந்த இருக்காங்க ஒரு வேறு ஃபோல்டர் மாற்றணும். கிழிஞ்சிருக்க பற்றியில் நான் எனக்கே தெரியல. விஜயநகர் திருமலை ராயா இந்த விஜயநகர் திருமலை ராயா 1200 ரூபா இதனோட ரேட்டு. திருமலை ராயா ஏடி 1569 to 1572. ஆர்காட் நவாப் முகமது அலி கான் நாணயம். ரொம்ப தெளிவான நாணயம். வாள் குத்திட்டி எல்லாம் எழுதியிருக்கும். அரபு மொழியில் எழுதியிருக்கும். 1749 to 1795. இந்த பக்கம் அந்த முத்திரைகள்லாம் தெளிவாக இருக்கும். விஜயநகர் ஸ்ரீ மல்லிகா அர்ச்சுனா ராயா. மல்லிகா அர்ச்சுனா கார்கேன் இருக்காரா, அந்த குரூப் இது. ஒரு பக்கம் எலிபென்ட் டு ரைட், லெஃப்ட் குரக்கொடைலா தியோடைல் கன்னடா. அந்த லெஜெண்டுக்கு அப்படி போட்டிருக்காங்க. எலிபென்ட் டு ரைட். யானை வந்து வலது பக்கமாக நிற்கிது. பெரிய யானை நிற்கிது, முரட்டு யானை நிற்கிது. ஜூம் பண்ணி பார்ப்போமா. அதில் பெரிய யானை, அலங்கரிக்கப்பட்ட யானை இருக்குது. மேலே வந்து தெலுங்கில் எழுதியிருக்கு. அதில் கன்னடாவில் எழுதியிருக்கு. கன்னடா லெஜெண்ட் அப்படி போட்டிருக்கு. இந்த பக்கம் ஒரு முத்திரை இருக்குது. விஜயநகர் தேவராயா நாணயம் 1200 ரூபா. ஃபுல் ஃபேஸிங் லெஃப்ட்டு. யானை வந்து முழுவதுமாக இடது பக்கம் பார்க்குற மாதிரி இருக்குது. பின்னாடி வந்து தெலுங்கில் எழுதப்பட்டிருக்கு. 1406 உள்ளது. விஜயநகர் ஸ்ரீ கிருஷ்ணராயா
750 அந்த நாணயத்தோட விலை. முன்பக்கம் பின்பக்கம் முத்திரைகள் பொறிக்கப்பட்டிருக்கும். காளை மாடு உருவம் பிடிக்கப்பட்டு காளை மாடு நிற்கிது. தெலுங்கில் எழுதப்பட்டிருக்கு. இது எல்லாமே நான் எழுதினது கிடையாது, அந்த நண்பர் எழுதினது. இது கோல்டு காயின். விஷ்ணு வைஷ்ணவா அந்த பெருமாளுடைய நாமம் போட்ட ஒரு நாணயம், 5000 ரூபா ஒரு நாணயம். இதனுடைய எடை வந்து 350 to 400 மில்லிக்குனா இருக்கும். இன்னொரு 100 மில்லினா அரைக்கரம் ஆயிரும். அரைக்கரமாக இருந்தாலே இப்போ 3500 ரூபா ஆகும். இந்த காயின் கிடைக்காதண்ணா. எத்தனை கிலோ கணக்கில் நீங்கள் தங்க வாங்கினாலும் இந்த காயின் முத்திரை உங்களால் பொறிக்க முடியாது. இல்லைன்னா தான் 1 கிலோ தங்க வாங்கி இது மாதிரி ஆயிரக்கணக்கான நாணயங்களை பொறிச்சு இது ஓல்டு காயின் கோல்டு காயின் விற்றுருவாங்களே. இந்த காயின் நான் பொறிக்க முடியாது அவங்க. இது ஒரு டை. புதுச்சேரி தமிழ் எழுதியிருக்கும். புதுச்சேரின்னு தமிழ் எழுதியிருக்கும். 650 ரூபா தான் விலை. இது வந்து ரொம்ப ரேர் காயின். தமிழ் மொழி பொறிக்கப்பட்ட எந்த ஒரு நாணயமும் ரேர் காயின் தான். இனிமேல் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. என்கிட்ட பழனி அந்த காயின் இருக்குது, நாகப்பட்டினம் இருக்குது, கோனேரி ராயன் இருக்குது, பொன்வேந்த பெருமாள் இருக்குது, சேதுபதி இருக்குது, இன்னொன்று நிறைய சமர கோலாகலன் இருக்குது. தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட நாணயங்கள் நான் நிறையா வச்சுருக்கேன். நானா அப்படின்னு போட்ட நவாப் அப்படின்னு அந்த நானாங்க போட்ட நாணயம் இருக்குது. எல்லாமே தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட எல்லா நாணயமும் வச்சுருக்கேன். இது எக்ஸ்ட்ரா ஒரு காயின். புதுச்சேரி தமிழ் லெஜண்ட் புதுச்சேரி. இதெல்லாம் ஒரு வரலாற்று ஆய்வுக்கு உட்பட்டது. பின்னாடி வந்து லில்லி மலர் இருக்கும். அது வந்து பிரெஞ்சு நாட்டினுடைய மலர். அது வந்து தேசிய மலர். ஒரு அருமையான ஒரு நாணயம். புதுச்சேரின்னு எழுதக்கூடிய ஒரு நாணயம். மால்வா காயின் மத்திய பிரதேசம் சென்ட்ரு இந்தியா மத்திய இந்தியா 360 ரூபா. இந்த சதுர வடிவால் இருக்கும். பஞ்சு மார்க்கு நாணயம் மாதிரி இருக்கும். கிபி 1406 உள்ளது. 2.7 மில்லிகிராம் தான் இது. குஷானா நாணயம். குஷானர் திரச்சுமா இதுக்கு பேர். தட்சசிலா ஏரியாவில் கிமு 30 உள்ளது. கிபி 375 உள்ளது. ஒரு 400 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. 400 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. ஒரு அருமையான ஒரு காயின் ஒன்று வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். குஷானா நாணயம். ஆற்காடு நவாப் நாணயம் 900 ரூபா. ஏற்கனவே காமிச்சோம்ல அதுதானா இது வேறு நாணயம். அது வேறு முத்திரை, இது வேறு முத்திரை. சாதவாகனா இதான் 2250 ரூபா. இந்த இருக்கிறவங்க யானை. பிராமி லெஜண்ட் ஸ்ரீ புலுமா அப்படின்னு சொல்லி விசாகப்பட்டினம் ஏரியாவில் உள்ள நாணயம். அதான் விஷான் போட்டிருக்கு பாருங்க. பின்னெல்லாம் உஜ்ஜயினி சிம்பிள். ஒரு அற்புதமான ஒரு நாணயம். இது வந்து முதல்ல எனக்கு கிடச்சது. ஆர்காட் நவாப் முகமது அலி 900 ரூபா. இந்த சிம்பிள்லாம் பார்த்துக்கோங்க. இது 1 பைசா. இதுக்கு பேர் வந்து 1 பைசா. பின்னாடி நிறைய எழுதியிருக்கு, நிறைய சிம்பிள்லாம் போட்டிருக்கு. ரொம்ப குட் கண்டிஷனான காயின். அப்புறம் சோளா காயின் ஒரு 160 ரூபா தான். கிபி 985 to 1010 வரைக்கும். சோளா காயின் 1000 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. ராஜராஜ சோழனுடைய நாணயம். இதில் எந்தெந்த நாணயம் வேணுமோ அந்தந்த நாணயத்தை கேட்டு வாங்கிக்கிடலாம். அதனுடைய வரலாறுகளையும் தொகுத்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் அதை அங்கே பிரிண்ட் எடுத்துக்கோங்க, அதில் படிச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே.